SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி அருகே வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் அருகே இருக்கக்கூடிய பாப்பாக்குடி, அந்த பாப்பாக்குடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பள்ளக்கால் புதுக்குடி என்கிற கிராமத்துல நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஓட்டல் கடை நடத்தி வரக்கூடிய மைதீன் என்பவர் தனது பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற போது இருசக்கர வாகனங்கள் இரண்டில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து அவரை அரிவாளால் தாக்கியது. அவர் அங்கிருந்து தப்பி அந்த தெருவழியாக அவர் தப்பித்த நிலையில மற்றொரு நபர் வீட்டிற்கும் சென்று அங்கு பெட்ரோல் குண்டை வீசியதோடு அவரது வீட்டிலும் அரிவாளால் ஜன்னல், கதவு உள்ளிட்டவைகளை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பெரும் அதிர்வை ஏற்படுத்தி அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்த நிலையில இது குறித்து திருநெல்வேலி பாப்பாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 6 தனிப்படைகளை கொண்டு விரிவான விசாரணையை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணையினுடைய அடிப்படையில தற்போதைய நிலையில திருநெல்வேலி மாவட்டம் அரியநாயகிபுரத்தை சேர்ந்த இசக்கி பாண்டியன் உட்பட 7 பேரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதில் சிலர்களும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவம் இதற்கு முன்விரோதத்திற்காக இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக முன்விரோதத்தால் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு குறித்தும் தற்போது நடத்தப்பட்ட இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாளால் தாக்குதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் குறித்தும் காவல்துறையினர் விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த 7 பேரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவர்களில் சிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்கள் மீது அடுத்த கட்டமான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தும் காவல்துறை முழுமையாக தெரிவிக்கவில்லை. எனினும் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, அரிவாளால் தாக்கப்பட்ட இந்த விவகாரங்கள்ல வழக்கு பதிவு செய்திருந்த காவல்துறை தற்போது 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த விசாரணை இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அடுத்த கட்டமாக அவர்களை சிறுவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளி, மற்றவர்கள் மேஜராக இருக்கக்கூடிய நபர்களை நீதிமன்றத்திற்கு உட்படுத்தி நீதிமன்ற காவலிலும் அவர்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.